அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 7 இறந்த காலம். தயரத மன்னனின் துன்புற்ற உள்ளத்தின் துயர் குழி போன்ற பள்ளத்துள் துன்பங்கள் யாவும் அவனை இடற வைத்தே தள்ளுதல். பாடல் எண் 675. அன்புற்றே தான் கொண்ட அன்பு பேர் உள்ளத்தால் தன் மகன் மேல் பாசத்தால் தவிக்கும் அன்பு வெள்ளத்தால் துன்புற்ற மனம் கொண்ட துயர் குழி போல் பள்ளத்துள் இன்னரெல்லாம் சேர்ந்தவனை இடற வைத்தே தள்ளியதே. இதுவே 675வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்புற்றே தான் கொண்ட அன்பு பேர் உள்ளத்தால் என்கிற முதல் வரிக்கான விளக்கம், அன்பினை கொண்டதால் தன்னுடைய உள்ளத்துள்ளே திகழக்கூடிய அன்பால் உருவான பெரும் வெள்ளத்தால் தன் மகன் மேல் பாசத்தால் தவிக்கும் அன்பு வெள்ளத்தால் தன்னுடைய அன்பிற்குரிய மகனாகிய ராமன் மேல் தான் கொண்டிருக்கக்கூடிய அளவில்லாத அன்பினால் அவன் வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக தண்டக வனத்துக்கு சென்றிருக்கக்கூடிய காரணத்தால் அவ்வாறு தண்டக வனம் சென்ற மகன் திரும்பி வருவதற்கு இன்னும் நீண்ட காலம் ஆகுமே என்கிற தவிப்பினால் அவனுடைய உள்ளம் கொண்ட அன்பு வெள்ளமே தவித்து போகின்ற நிலையில் துன்புற்ற மனம் கொண்ட துயர் குழி போல் பள்ளத்துள் துன்பம் அடைந்திருக்கக்கூடிய தன்னுடைய மனம் கொண்டிருக்கக்கூடிய துயர் குழி என்னும் துயரத்தின் ஊற்றாக திகழக்கூடிய பெரும் துன்பக் குழி என்கிற பள்ளமான ஒரு குழியின் உள்ளே இன்னல் எல்லாம் சேர்ந்தவனை இடற வைத்தே தள்ளியதே. அவன் அடைந்திருக்கக்கூடிய துன்பங்கள் யாவும் ஒன்று கூடி சேர்ந்து அவனை அந்த துயர் குழி என்னும் அந்த பெரும் பள்ளத்துள்ளே அவனை கால் தடுமாறி அந்த பள்ளத்துள்ளே விழுமாறு வைத்து அவனை அந்த குழியிலிருந்து வெளியேறி விடாத வண்ணம் அழுத்தி வைத்து இருந்தது. இதுவே 675வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 676வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.